அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் திடீர் 5 திருப்பங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இந்த திடீர் 5 திருப்பங்களால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு செயல்படக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமான 5 திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக முக்கியமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த வேளையை மாற்றி கொடுக்க போகிறது. அப்படி என்ன 5 திருப்பங்கள் என்பதை பார்ப்பதற்கு முன் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த வாரத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான், வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 10ல் குரு இருப்பது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமம், நெருக்கடி, சிக்கல் போன்றவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் ஒரு சிறப்பான வேளையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வெளிப்படுத்துகிறாருங்க. பொருளாதார ரீதியான சிக்கல் விலகும், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட நெருக்கடிகள் விலகும், சுபகாரியங்கள் கைகூடும் வேளையாக குருவின் அமைப்பு இந்த வேளையை மாற்றி கொடுக்கிறது. சனி கண்டச்சனியாக சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறார். 7ஆம் இடத்தில் சனி இருப்பது எதிர்பார்ப்புகளில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாத வகையிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம், நிரந்தர வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதே வேளையில் மிகவும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு வலம் வருகிறார். எனவே அமோகமான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேது விரயத்தில் வலுவாக வலம் வருவதால் சுப விரயம் நிறைவாக உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் நேரமாக மாற்றி கொடுக்கிறது. அதே வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் மங்களக்காரகரான செவ்வாய். பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் வலம் வரும் வேலை என்பது பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எடுத்தோம் கவித்தோம் என்ற பணிகளை மேற்கொள்ளாமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறாருங்க சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஆவணங்களை சரிபார்ப்பது பல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 7ல் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். அலைச்சலும் சிரமமும் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கும். ராசியின் அதிபதியான புதன் 6ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 6ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே அமோகமான மாற்றம். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. இந்த வேளையில் 6ஆம் இடத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சந்திரன் பல இடங்களில் வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை வெளிப்படுத்தினாலும் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி என்பது திடீரென கிடைக்கும் முதல் திருப்பமாக அமைய போகிறது. முதல் திருப்பம் என்பது உங்களுடைய வாழ்வில் நல்ல செய்தியை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உங்களுடைய வயது என்னவோ அதற்கு ஏற்ற
ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். கல்வியில் சிறப்பான மாற்றமும் வேலை உத்தியோகம் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் திருமணம் உள்ளிட்ட பல காரியங்கள் கைகூடக்கூடிய நேரமாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். இறுதி காலகட்டத்தில் மனநிறைவுடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது திடீரென பண வரவு அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. திடீரென பண வரவு அதிகரிப்பதால் மனித வாழ்வில் 90% பிரச்சனை பணம் ரீதியாகவும் பணத்தை சுற்றியும் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பண ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு மறுக்கப்பட்ட சலுகைகள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு நிச்சயம் உண்டு. பண வரவு அதிகரிப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக அமைவது உறவு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறது. உறவுகளில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பல்வேறு வகையான மனக்கசப்பு விலகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் காலகட்டமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல மனஸ்தாபங்கள் நிச்சயமாக விலக போகிறது. மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளுக்கு சிறப்பான நல்ல தீர்வு கிடைக்கும். அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல தீர்வு உண்டு. நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மனசங்கடம் மறைந்து மன வருத்தம் நீங்கி நட்பு வட்டாரம் விரிவடையும். அதோடு மட்டுமல்லாது நான்காவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது புதிய வாய்ப்பு கதவை தட்டும் நேரமாக அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே நான்காவது திருப்பமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த நான்காவது திருப்பம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு புதிய ஒப்பந்தம் தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்க போகிறது. ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது கிரகநிலைகளின் அமைப்பு என்பது நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காத ஒரு சூழல் இருந்த நிலையில் ஐந்தாவது திருப்பமாக அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. பல முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்வதால் எளிதில் முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் மன நிம்மதியும் மன நிறைவும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்தாவது திருப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமை மதியம் 1 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும்.